நாங்கெல்லாம் உப்புமா ஃபேமிலி. விஜய் சார் படத்தில். ஆமாங்க. அப்படி இருக்குங்க. இதெல்லாம் இங்க கை வந்த கலைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இங்கே கோயம்புத்தூர் மக்கள் வந்து அடிக்கடிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் பண்ணுற ஒரு சிம்பிளான ஒரு ஈஸி ரெசிபி, டேஸ்டான ரெசிபி, உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனை பண்ணாது. என்னடா இவ்வளோ பில்டப் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றில் கோதுமை உப்புமா தான். இந்த உப்புமா வந்து கல்யாணமாகி வந்த புதுசில் எனக்கு தெரியாது. எங்கள் மாமியார் தான் இந்த மாதிரி செய்யி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பக்குவத்தை வந்து நான் எங்கள் மாமியார்கிட்ட இருந்து தான் பழகிட்டேன். அது வந்து சின்ன சின்ன விஷயம் தாங்க, ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, மனமும் சுவையும் அந்த அளவுக்கு இருந்ததுங்க. சம்பராவ கோதுமை உப்புமா எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் 1க்கு 2.5 அந்த பக்குவத்தை தண்ணி வச்சு நம்ம வந்து வீட்டில் சமைப்போம். ஆனால் இவங்க வந்து 1க்கு 3.25 பக்குவத்துக்கு தண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அது ஏன் தண்ணி வைக்கிறேன்னா, அவ்வளோ வேகும் போது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டில் வயசானவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இதமாக இருக்கும். இது கூட வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்றாங்க, தயிர் வச்சு சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட வீட்டு கைப்பக்குவத்தில் எப்படி பண்ண சொல்லி கெடுத்து போகிறோம். உப்புமா வாரத்தில் என்னங்க 2 நாள் என்ன வாரமெல்லாம் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க. சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் வந்து வேற ஒரு கைப்பக்குவத்தில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆல்வேஸ் எனி டைம் த பெஸ்ட் டிஃபன்னா நம்ம உப்புமா தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்ல விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல் டைம் ஃபேவரட் எங்கள் வீட்லேயும் இல்லை, இங்கே வந்து கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ஃபேமஸ் கோதுமை ரவை உப்புமா. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். கோதுமை ரவை 1/2 கிலோ, எண்ணெய் 150 மில்லி, கடலெண்ணெய் எடுத்துக்கலாம், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 3 நம்பர், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி ஒரு 10லேருந்து ஒரு 15 நம்பர் எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் 3 நம்பர், வரமிளகாய் 3 நம்பர், இஞ்சி ஒரு சிறு துண்டு எடுத்துக்கலாம், ஒரு சிறு தக்காளி பழம் எடுத்துக்கலாங்க, பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம், கேரட்டு 1 கேரட் எடுத்துக்கலாம், கருவேப்பிலை 2 இனுக்கு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருள்கள், தேங்காய் 1/2 மூடி எடுத்துக்கலாம், பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் 3 நம்பர் எடுத்துக்கலாம், இஞ்சி ஒரு சிறு துண்டு, கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துக்கலாம், கொத்தமல்லி தழை சிறிதளவு, புளி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சட்னி தாளிக்கு தேவையான பொருட்கள், கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 2, கருவேப்பிலை 1 கொத்து, 6 kg நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு பற்ற வச்சு வடக்கல் வச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றுற தாளிக்கிறோம், ரொம்ப ஈஸிங்க. கடலெண்ணெய் ஊற்றி உப்புமா செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னொரு 4 வாய் எச்சா சாப்பிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. ஆல்வேஸ் எனி டைம் த பெஸ்ட் டிஃபன்னா நம்ம உப்புமா தான். இதுக்கடுத்து கடல் பருப்பு போட்டுடலாங்க. இதே வந்து 2 விதமாக பண்ணலாங்க. எப்படின்னா, இப்போ நான் வந்து காய் போட்டிருக்கிறேன், கேரட்டு, பட்டாணி, இந்த தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கேன். இது இல்லாமல் வெறும் வெங்காயம் மிளகாய் தாளிச்சு போட்டாலும் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கும். அப்புறம் இதுக்கு அடுத்து வந்து முந்திரி 5-6 போட்டுக்கலாங்க. முந்திரி போட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 போடலாங்க. இதுக்கு அடுத்தது வந்து இஞ்சி போட்டுக்கலாங்க. இஞ்சி இந்த உப்புமால என்ன காரணம் இஞ்சி போடுறதுக்கு? அதாவது கும்முன்னு இருக்காம வயிறு ஜீரணத்துக்கு போடுறாங்க. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பச்சை மிளகாய் வரமிளகாய் போட்டுடலாம். வரமிளகாய் உடைச்சிட்டோமா? ஆமாங்க. எத்தனை வேணும்? போடுங்க, ஒரு 3 போடுங்க. 3 போடுவா? 3 4 போடுங்க. இல்ல பச்சை மிளகாய் போட்டுருக்குறீங்கல்ல, அதனால கருவேப்பிலை போட்டுறலாம். போட்டுருங்க. இது வந்து வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம்னா உப்புமா நல்லா கெடாம இருக்குங்க. 90% இது நல்லா 90%. ஓகே. ஏன்னா இதுல அடுத்தது எதுவுமே கிடையாதுங்க, நம்ம ரவை தான் போட போறோம். அதனால இப்பவே ஃபுல்லு நல்லா வதக்கி எடுத்துறோம். சரி, நல்ல விஷயம். அதாவது நான்லாம் வெங்காயத்தை உப்புமாவில் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக 20% 30% வதக்குவேன். அப்படி பண்ணால் தான் அது வெங்காயம் முழுசாக சாப்பிடும்போது நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் இது வரைக்கும் வச்சுட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்காவோட கைப்பக்குவத்தில் பண்ணும்போது அவங்களோட ஒரு ரெசிபி கைக்கு வருது. ஸோ அதனால் சொல்கிறேன், ஒரு வீட்டுக்கும் ஒரு கைப்பக்குவத்துக்கு சொல்கிறேன்.
அதே மாதிரி தான் ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ரெசிபிகள் எதுனாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க, சஜஷன் கொடுங்க. என்ன மாதிரி வந்து ஷெஃப் தீனாஸ் கிச்சன் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வேல்யூவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம பட்டாணி கேரட் போட்டுடலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுடலாங்க. இதுக்கு அடுத்து தக்காளி போட்டுடலாங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி. தக்காளி போடுறது நல்லா சாஃப்டா இருக்கும் உப்புமா. அப்படியா? ஆமா. ஓகே. வரன்னு இருக்காதுங்க, சாஃப்டா இருக்கும். ஏன்னா அந்த ஈரத்தன்மை பிடிச்சி வச்சுக்கும். ஆமா. இப்போ தக்காளி நல்லா வதக்கிடுவோங்க. சரி, அப்போ நல்லா வதக்கிட்டு காட்டுங்க. காட்டுறேன். இப்போ பாருங்க, நல்லா கேரட்டு பட்டாணி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து அடுத்தது தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வயசானவங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம வந்து 1க்கு 3.5 கூட வைக்கலாங்க. நல்லா கொலன்னு இருக்கு, சாப்பிட்றதுக்கு நல்லா அல்வா மாதிரி டபக்குன்னு உள்ள போகும். ஓகே. 1க்கு 3.5. கொஞ்சம் உதிரியா வர பக்கம்னா 1க்கு 3 வைக்கலாங்க. 1க்கு 3. சரி. இப்போ நம்ம இருக்கிற பக்கம் என்னது? இப்போ வந்து நான் 1க்கு 3.25 வச்சிருக்கேன். ஓகே. இதுக்கு அப்புறம் இது வந்து நீ உப்பு போட்டுறலாம், கொதிக்கிட்டுங்க. அதுக்குள்ள நான் போய் உங்களுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. தேங்காய் சட்னி என்ன போடாதீங்க? தேங்காய், பொட்டுக்கல்ல, சும்மா இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு சும்மா லைட் பச்சை கலர்ல கொடுக்கலாம். தாளிப்பு போட்டு தரீங்களா? தாளிப்பு போட்டு. தாளிப்பு என்னது? எண்ணெய் ஊத்தி கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிப்பு போட்டு கொடுத்துடலாம். ஜம்முன் சைடுல ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி கொதிச்சாச்சு. அடுத்தது ரவை போடலாம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே. ஆமா, இது கட்டி விழுகாதுங்க. வெள்ளை ரவைனா கட்டி விழுகும், இந்த ரவை கட்டி விழுகாது. சரி, ஓகே. இப்போ பாருங்க, ரவையெல்லாம் போட்டுட்டோம். இப்போ வந்து அடுப்பை வந்து ஹைலியே வச்சிருந்து ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு அடுப்பை வந்து கம்மியா வச்சுக்கலாங்க. சரி. அப்பதான் அது வெந்து நல்ல பளபளன்னு நல்ல உதிரியா வருங்க. சரி, அப்ப வேகட்டும் பார்க்கலாம். நேரம் ஆக அந்த ஒரு டைப் பக்குவம். இன்னொன்னு அந்த கேரட், பீன்ஸ் அந்த இதெல்லாம் போட்டது வந்து சூப்பரா இருக்கு. ஆமா, கலர்ஃபுல்லா இருக்குங்க. இதாவது கிச்சடி இல்ல. கிச்சடின்னா வெள்ளை ரவை போட்டா கிச்சடி. சரி. இந்த உப்புமாலே போடலாங்க. இப்ப பாருங்க, நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பு கம்மி பண்ணிடுவோம். சரி, ஓகே. அதாவது இந்த ஸ்டேஜ்ல நம்ம கம்மி பண்ணிடுவோம். மேல எல்லாம் தெரிக்கும். சரி. இப்போ கம்மி பண்ணிட்டு ஒரு மூடி இருந்தா போட்டு மூடி வச்சிடலாம். ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதே டைம்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் ஷேர் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி. இப்போ பாருங்க, மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், திறந்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது ஆவி. இப்போ பாருங்க, ஆவி வருது, சின்ன சின்ன பபிள்ஸ் வந்துருக்குது. இப்போ வந்து பாதி அளவு வெந்துருச்சுக்கிறாங்க. இப்போ வந்து நெய் ஊற்றி மறுபடியும் நல்லா மூடி போட்டு வச்சுட்டா நல்லா பஞ்சாட்டா வெந்து உதிரியா வருங்க. நம்ம கிட்ட இருக்க ஆர்கேஜி நெய். ஏன்னா நெய் ஊற்றணும்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் உப்புமாக்கு. அது நெய்யோட பக்குவம் ரொம்ப முக்கியங்க. நல்லா அந்த காலத்துல எல்லாம் வீட்லயே பசுமாடு இருக்கு. நல்லா வெண்ணெய் எடுத்து நல்லா நெய் காய்ச்சினாங்க. இன்னைக்கு எல்லா வீட்லயும் அந்த வாய்ப்பு இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெய் போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நல்லா அமுத்தி மூடி வச்சிருவோங்க. ஓகே. ஏன் இது மாதிரி பண்றோம்? நெய் போட்டு திருப்பி தம் போடணும், என்ன காரணம்? அப்போ இன்னும் 2 நிமிஷம் இருக்கும்போது நல்ல நெய்யோட சேர்ந்து வேகும் போது பாத்தீங்கன்னா நல்ல வாசம் நல்லா இருக்குங்க. நல்ல ரவையில உப்புமால வந்து நெய் சேர்ந்துருக்கும். சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்த நெய் டேஸ்ட் இருக்குங்க. சரி, ரைட்டு. இப்போ அந்த திருப்பி இப்போ ஒரு மாதிரி லூஸா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, இன்னும் ட்ரை ஆகுமா? ஆமாங்க, இன்னும் ட்ரை ஆகணும், இன்னும் வேகணுங்க. இப்போ ஒரு 80% வெந்திருக்கு. இன்னொரு 10-20% வேகணும். அப்ப இந்த டைம்ல அடுப்பு ஆன்ல வைக்கலாமா? இல்லைங்க, சிம்ல தான் வைக்கணும். சரி, ரொம்ப சிம்பிளா. அப்பா, ஏன்னா ரொம்ப வச்சிருந்தோம் நீங்க அடி பிடிச்சிருமில்ல. நாங்கெல்லாம் உப்புமா ஃபேமிலி. ஆமா. ஏன்னு கேட்கல, எப்ப பாரு எங்க வீட்டுல அடிக்கடி உப்புமா இருக்கு. சொல்றாங்கல்ல, உப்புமா சாப்பிட்டே வளர்ந்த குடும்பம்னு. விஜய் சார் படத்துல. ஆமாங்க, அந்த மாதிரி உப்புமா ஃபேமிலி. இந்த வீதியிலேயே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, உப்புமா ஃபேமிலி. ஒரு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது அது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை பாருங்க. அவங்க முகத்துல பார்க்கும்போது அந்த சிரிப்பு வந்து எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு பாத்தீங்களா? அதான் எப்பவுமே ஆல்வேஸ் பிடிச்ச விஷயத்த செய்யணும்னு சொல்றது. இப்ப நெய் ஊத்தி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டோம். இப்போ நல்லா வெந்திருக்குங்க. திறக்கும் போதே வாசம் கப்பன்னு வரும். சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்குங்க. சாப்பிடலாமா? சாப்பிடலாங்க. கொடுங்க, ஓபன் பண்ணி கொடுங்க, சாப்பிடலாம். அடடடா, எப்படி இருக்குது? அந்த தண்ணீரை நல்லா வத்தி நல்லா ட்ரை ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே, ஓபன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, தம்மு ஓபன் பண்ண சொல்றேன். தம்மு ஓடிங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க.
அந்த நீங்க சொன்ன அந்த ஜூசி பக்கம் இருக்கு. ஆமா இருக்கும். அப்புறம் பளபளன்னு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா பளபளன்னு ஆயிருங்க. ஓகே. இங்க பாருங்க. முதல்ல எல்லாம் ஹோட்டலுக்கு போனாங்கன்னா உப்புமா காப்பிம்பாங்க. உப்புமா காப்பி. காப்பி. சரி, கொடுத்தாங்க சட்னி. அதான் இது உப்புமா சாட் போட்டு மேல ஒரு காஃபி அடிச்சா போதுங்க. வயிறு கும்முன்னு ஆயிரும். ஒரு மைல்டான காரம் கூட அந்த கேரட்டு அந்த பச்சை பட்டாணி இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. சட்னி எடுத்துட்டு போகலாமா? சாப்பிடுங்க. நீங்க எது வேணோட சாப்பிடலாங்க. தயிர், சர்க்கரை, பழம் எல்லாத்தோடய வச்சு சாப்பிடலாம். சட்னி எப்படி இருக்குங்க? சூப்பர். அந்த புளியும் அந்த சுருக்குன்னு இருக்கிற காரத்துக்கும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்குது. கூட அந்த மல்லியெல்லாம் போட்டுருக்கீங்களா? ஆமா. நைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப கொடுங்க. வீட்லயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் எல்லாமே செஞ்சு தரேங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தரோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் 9952809354. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்சி நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.